You are watching கவிதை கணேசன் சேனல். கவிதை கணேசன் தொலைக்காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இன்று மட்டுமல்ல என்றுமே அந்த மூழ்கி என்றால் அழகு, அந்த அழகுக்கும் பெருமைக்கும் ஆன்மீகத்திற்கும் சக்தி வாய்ந்தவர் நம்முடைய சுவாமிகள் அவர்கள் வழி தந்திருக்கிறார். இதை நாங்கள் பெற்ற பேரை என்றுதான் சொல்ல வேண்டும். எங்களுடைய தந்தையுடைய தாசரைய அறக்கட்டளையின் சார்பாக சுவாமிகள் வருகை தந்து ஆசிரியரை வழங்க வந்திருக்கிறார்கள் என்று நினைக்கும் பொழுது பெரும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது எங்களுக்கு. ஐயா அவர்கள் சுவாமிகளின் ஆசிரியரை வழங்குவதற்காக அன்புடன் அழைக்கின்றோம். நினைவாக மகாத்மா காந்தியடிக்கும் கலாச்சாரம் சார்பில் சிலை வைத்த நினைவாக பாராட்டப்படுகின்ற விழாவிற்கு வரவேற்புரை ஆட்சி நோக்குவதை அனுமதிகள் போட்டிருக்கிய பெருமாள் ஐயா அவர்களே, முன்னிலை நீக்கின்ற ஐயா அவர்களே, தலைமையேற்றிருக்கின்ற பெரிய பெருமாள் பெருமாட்டுத்துறை ஐயா அவர்களே, இலக்கியவேந்தன் மாநிலங்கள் ஐயா அவர்களே, உணவை மைந்தன் ஐயா அவர்களே, விழாவிலே மேடையில் இருந்த தமிழ்ச்சங்கத்தை சார்ந்த செயலாளர் அவர்களே, நம்முடைய பொறுப்பிலே ஏற்கக்கூடியவர்களே, உங்கள் பேராசிரியர் பெருமக்களே, அன்புள்ள உண்ட நண்பர்களே, தாய்மார்களே, குழந்தை அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு திரு பூங்குழலி அம்மா அவர்கள் 15 நாட்களுக்கு முன்பாக ஒரு நூல் வெளியீட்டு விழாவில் தாங்கள் அவசியம் வர வேண்டும் என்று சொன்னார்கள். வருகின்றோம் என்று சொன்னோம். என்றால் ஒரு 2 மாதமாக நாங்கள்லாம் ஒரு பெரிய ஒரு விழாவிலே ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றோம். இருந்தாலும் எப்படி இருந்தாலும் மாலை விழுப்புரத்திலே கம்பன் கழகத்தினுடைய 41ஆம் ஆண்டு விழா கலந்து கொண்டுதான் இப்பொழுது நெற்றாண்டை வருகின்றேன். பெருமக்களே, இந்த நூல் வெளியீடு, நூல் எழுதுதல் இதெல்லாம் ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்தாலும் சரி, 50 ஆண்டுகளுக்கு முன்பாக சரி, 5 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்தாலும் ஒரு கவிஞன், ஒரு புலவர் தன்னுடைய சிந்தனையில் இருந்ததை இந்த சமுதாயத்திற்கு தர வேண்டும் என்ற நோக்கத்தில் எழுதுகின்றார். இது சமய அடிப்படையில் இருக்கலாம், சமுதாய அடிப்படையில் இருக்கலாம், இலக்கிய அடிப்படையில் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் இவை எந்த அளவுக்கு இந்த சமுதாயத்திற்கு, மக்களுக்கு பயன் தரும் என்பதை நாம் பார்க்க வேண்டும். விழுப்புரத்திலே நான் பேசுகின்ற பொழுது ராமாயணம் என்று சொன்னாலே ராமபிரான் தான் உயர்ந்தவராக தெய்வமாக பற்றப்படக்கூடியவர். ராவணன் தன்னுடைய எண்ணத்தால், தன்னுடைய செயலால் முறையற்ற வகையில் இருந்ததால் அவர் குறைத்து பேசப்படுகிறார். ஆனால் ராவணன் பெரிய சிவபக்தர், கிட்டத்தட்ட 1000 லிங்கங்களை பிரதிஷ்டை செய்து வழங்கி தினந்தோறும் சிவபூஜை செய்யாமல்
சாப்பிட மாட்டார், எதையும் செய்வோம். அப்படி ஒரு பெரிய சிவபக்தர். ஆனால் இருந்தாலும் கூட தவறான எண்ணங்கள், தவறான செயல்களாகப்பட்டது அவரை பிடித்துவிட்டது. இதுபோல சமுதாயத்தில் நாம் எப்படி இருந்தாலும் நல்ல எண்ணங்களோடு வாழ வேண்டும். அதற்கு உறுதுணையாக இருப்பது நல்ல நூல்கள், நல்ல ஆசிரியர் பெருமக்கள். இதுதான் ஒரு சமுதாயத்திற்கு வழிகாட்டியாக இருக்கும். அதுவும் ஒரு மொழி என்று சொன்னதிலேயே நான் கேரளத்திற்கு இங்கே ஒரு 5-6 மாவட்டங்களுக்கு ஆண்டுக்கு ஒரு 2 முறையாவது நான் செல்வது ஒரு பழக்கம். அங்கே இருக்கின்ற அவர்கள் எல்லாம் முதன்முதலாக என்னை அழைத்த பொழுது எனக்கு மலையாளம் தெரியாது, ஆங்கிலத்தில் தான் பேச முடியும், தமிழ் பேசினா உங்களுக்கு புரியாது என்று சொல்றேன். அவர்கள் சொன்ன செய்தி தமிழிலே பேசுங்கன்னு சொன்னார். இதை எப்படி சொல்லும்போது அவர் சொன்ன செய்தி, நாங்கள் ஒரு 300-400 ஆண்டுகளுக்கு முன்பாக பல பேர் தமிழ்நாட்டிலிருந்து இங்கே புலம்பெயர்ந்தவர்கள். இன்னும் தமிழ் எங்களுக்கு பாடி மலையாளம் பேசினாலும் கூட தமிழ் எங்களுக்கு புரியும். தமிழ் பண்பாட்டில் தான் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். சில பூஜை முறைகள், சில விழாக்களுக்கு திருவிழாக்கள், சில திருமணங்களுக்கு கூட நான் இங்கே செல்லவில்லை. அப்படி பார்க்கின்ற பொழுது மொழி ஒரு பக்கம் இருந்தாலும் பண்பாடு நம்ம எல்லாம் ஒருங்கிணைத்து செயல்படுத்தக்கூடியதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையாக நாம் பார்க்க வேண்டும். அதுபோல நம்முடைய அம்மா அவர்கள் இந்த நூலை பற்றி நூல் வெளியிட என்று சொன்னார்கள். இன்னைக்கு என்னதான் விஞ்ஞானம் வளர்ந்து விட்டாலும் கூட எல்லாம் இன்னைக்கு கூகுள் மேப்ல இல்லை இன்டர்நெட்ல பல செய்திகள் வந்திருந்தாலும் கூட இன்னைக்கு நூல்கள் அதுதான் நிலைத்திருக்கின்றது. இன்னைக்கு இந்த ஆகஸ்ட் 24, 25 தமிழ்நாடு அரசுடைய அறநிலையத்துறை மூலமாக அகில உலக முத்தமிழ் முருகன் மகாநாடு நடைபெற இருக்கின்றது. இதெல்லாம் பார்த்திருப்பீர்கள், செய்தித்தாள் பல்வேறு வகையிலே உலகம் மூலமாக நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அங்கே பல கட்டுரைகள் எங்களுக்கு வரப்பட்டிருக்கின்றன. இப்படி இந்த கட்டுரைகளை எல்லாம் தொகுத்து பார்க்கின்ற போது முருகனுடைய சிறப்புகள் உலகத்திலே அமெரிக்கா பல இடங்களில் இருந்து முருகனுடைய சிறப்புகளை எல்லாம் அவர் கட்டுரையாக தந்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு இடத்திலையும் அந்த முருகனுடைய சிறப்பு தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, முருகப்பெருமானுடைய சிறப்பு இப்படி உலகத்திலே முருகனுடைய சிறப்பு சின்ன ஒரு 17 வயசு மாணவர் கூட எழுதியிருக்கின்றார். அப்படி அப்ப அந்த முருகனுடைய சிறப்புகள் வெளியிலே வருகின்ற போது பெரிய அளவில் முருகனுடைய சிறப்பான வழி என்னதான் அன்னையனார் பெருமான் எழுதியிருக்கின்றார், தண்டபாணி சுவாமிகள் எழுதியிருக்கின்றார், மாமன் சுவாமிகள் முருகனை பற்றி பாடியிருக்கின்றார். இவர்களெல்லாம் பாடியிருந்தாலும் கூட இன்றைக்கு இருக்கின்ற உலகம் இளைஞர்கள் புலவர்கள் எல்லாம் இன்னும் அவருடைய ஆழ்ந்த கருத்து மூலியமாக முருகனுடைய சிறப்புகளை எல்லாம் அவர் கொண்டு வந்திருக்கின்றார். அதுபோல நம்முடைய பூங்குழலி அம்மா அவர்கள் தன்னுடைய இலக்கிய படைப்புகளை இந்த சமுதாயத்துக்கு தர வேண்டும். ஏன்னா பொதுவாக அதாவது நம்ம நிறைய பேர் பேசுவோங்க, எழுதுறது கஷ்டம், எழுத ஆரம்பிச்சாதான் நமக்கு சில தரங்கள் வராமே தெரியுமே. எழுததான் நம்மளுக்கு நம்முடைய சிந்தனையாகப்பட்ட அந்த ஊற்று போல நமக்கு வெளியிலேது. ஏன்னா இன்னைக்கு அதுதான் அந்த ஒரு மனிதனுடைய செயல்பாடுகள் என்ன என்பதை நாம் பார்க்க முடியும். இந்த அளவிலே அம்மா அவருடைய இந்த நூல் வெளியீடு புதுச்சேரிக்கு சிறப்பு. ஏன்னா பல புலவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் இந்த போல புலவர் பெருமக்கள், அறிஞர் பெருமக்கள் எல்லாம் தன்னுடைய சிந்தனையை எழுத்து வடிவத்திலே தர வேண்டும். அப்படி எழுத்து வடிவத்திலே தருகின்ற போதுதான் எதிர்கால சந்ததியினருக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அதான் இன்றைக்கு மாணவர்கள் சொல்லுகின்ற போது இந்த கட்டுரைகளை பற்றி நாங்கள் பேசுகின்ற போது ஆசிரியர்கள்லாம் சில செய்திகளை பேசுகிறோம் நான் சொல்வது உண்டு. நான் இந்த மாரி நம்ம எதுவானா எழுத முடியாது. இன்னைக்கு எழுதுறோம் அப்படின்னாக்கா இன்னைக்கு இன்டர்நெட்லாம் வந்த பிறகு நாம் எழுதுகின்ற பொழுதே அந்த இடத்துல மாறுபட்ட கருத்து இருந்தனாக்கா உடனே அந்த கூகுள் மூலியமா நமக்கு தெரிஞ்சுக்கலாம். அப்ப என்ன செய்கிறோம் அப்படி என்பதை நம்முடைய அந்த எழுத்துக்களாகப்பட்ட சிந்தனையாகப்பட்டது தருகின்ற பொழுது, எழுதுகின்ற பொழுது இன்னும் பல செய்திகள் நமக்கு கிடைக்கும். அதுபோல அந்த அளவிலே எழுத வேண்டும். மகிழ்ச்சி
இல்லாமல்ல மேலும் ஆதிகள் குருமுகர் பாலசித்தர் ஆதீச விஞ்ஞானபாலீஸ்வரனை குருவுடைய காட்சி கொடுத்து அருள்பாலித்து வரும் மயிலம் மனிதவாடி முருகப்பெருமானுடைய திருவருடைய வணங்கி நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும், உங்களுடைய குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும், உங்களுடைய பாரத நாடு நன்றாக இருக்கும் சொல்லி வாழ்க்கையில் மிக்க மகிழ்ச்சியை வாழ்த்து தருவார். புதுச்சேரியினுடைய கலை பண்பாட்டுத்துறை இயக்குனர் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமைக்கான வருகை தந்திருக்கின்றார். ஐயா அவர்கள் கேட்டால் பிடிக்கும் தடையவாய் கேளாலும் உயர்த்த வருவதாக சொல்லிய பார்ப்புகள் வள்ளுவர் குரலுக்கு இலக்கணமானவர். தலைமைகளை வழங்கி சிறப்பு செய்யுமாறு கலை பண்பாட்டுத்துறை இயக்குனர் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம்.